ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாக் வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்திருந்தது. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க அம்மா ஊர்ல கோவில் கொடை. அதனால நாங்க 2 நாள் அங்க தான் இருந்தோம். இன்னைக்கு காலையில தான் வீட்டுக்கே வந்தோம். நான் அம்மா வீட்டுக்கு போறப்பவே எங்க வீடெல்லாம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்து பார்க்குறப்போ எப்படி வச்சுட்டு போனேனோ அப்படியே இருந்தது. என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒர்க் இருந்ததுனால அங்க வர முடியல. அப்பப்போ வந்துட்டு போனாங்க. ஆனா இங்க வந்து சமையல் வேலை எதுவும் பார்க்கல. அதனால கிச்சன்லயோ, மத்த ரூம்லயோ எதுவுமே மெஸ்ஸி ஆகல. எது எது எங்கெங்க வச்சோமோ அப்படியே இருந்தது. அதனால வந்ததும் எனக்கு பெருசா வேலை எதுவும் இல்ல. கொண்டு வந்த பொருளெல்லாம் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டுருந்தேன். அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி, போறப்போ பையே கொண்டு போலனாலும் வர்றப்போ அவ்ளோ திங்ஸ் எடுத்துட்டு வர மாரி இருக்கும். ஏதாவது ஒண்ணு குடுத்து விட்டுட்டே தான் இருப்பாங்க. இப்போ கோவில் கொடைன்றதுனால முறுக்கு, அதிரசம் 2 பலகாரமும் வீட்ல செஞ்சிருந்தாங்க. முறுக்கு ஒரு பாத்திரத்துல, அப்புறமா அதிரசம் வந்து இது மாவாவே இருக்கு. இனிமேல் தான் சுட்டு எடுக்கணும். இந்த மாவ அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 வாரம் வரைக்கும் நல்லாருக்கும்னு எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி அதனால நான் எனக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ, அப்போ வந்து போட்டுக்கிறேன்னு சின்ன டப்பால மட்டும் மாவு எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறமா இந்த சிப்ஸ் 2மே வந்து வீட்ல போட்டதில்ல. இது கடையில வாங்குனது தான். ஒண்ணு வாழைக்காய் சிப்ஸ், இன்னொன்னு வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். பாப்பாக்கே சிப்ஸ்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவுமே கொஞ்சம் குடுத்து விட்டுருந்தாங்க. அந்த அதிரச மாவ ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு, அது நம்ம சுடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளில எடுத்து வச்சாலே கரெக்ட்டா இருக்கும். அந்த மாவு சும்மா சாப்பிடுறதுக்கே வந்து டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருந்தது. அப்புறமா சிப்ஸ் 2த்தையும் வந்து வேற வேற பாக்ஸ்ல வந்து மாத்தி வச்சுட்டேன். நாங்க பாப்பாக்கு ஊர் கூட்டு போறப்போ 2 நாள் லீவ் போட்டு தான் கூட்டு போயிருந்தோம். அது என்னன்னு தெரியல. 2வது நாளே வந்து லைட்டா வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால இன்னைக்கு அவள ஸ்கூலுக்கு அனுப்பல. ஆனா மருந்தெல்லாம் குடுத்துருந்தோம். இப்போ ஓரளவுக்கு பரவால்ல தான். ஆனாலும் உடனே ஸ்கூலுக்கு அனுப்புனா வயிறு வலிச்சதுன்னா அங்க போயிட்டு என்ன பண்ணுவா? அதுதான் தோணிட்டு இருந்தது. சரி ஒரு நாள் வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டு, அடுத்த நாள் அனுப்பிக்கலான்னு விட்டுட்டோம். நான் அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போன துணியெல்லாம் நெறைய இருந்தது. போடுறோமோ இல்லையோ, போறப்போ ஒரு கட்டப்பை ஃபுல்லா எடுத்துட்டு போயிருது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து மடிச்சு வச்சிரலான்ட்டு அந்த வேலைய பார்த்துட்டு இருந்தேன். போறதுக்கு முன்னாடி, ஒரு நாளுக்கு முன்னாடி துவைச்ச துணியும் இருந்தது. அதுவும் மடிக்க வேண்டியிருந்தது. நான் ஒரு பக்கம் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, அவ சின்ன சின்ன ட்ரெஸ் அவளோட குட்டி டவல் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவ மடிச்சு வச்சுட்டு இருந்தா. இப்பவே டைம் பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு. அதனால பாப்பாக்கு சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு பனானா சிப்ஸ் வந்து வச்சு குடுத்துட்டு, அப்படியே குக்கிங் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் மஷ்ரூம் பாக்கெட் ஒண்ணு வாங்குனது இருந்தது. அதனால இன்னைக்கு மஷ்ரூம் குழம்பு வைக்கலாமா? இல்லன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாமான்னு ஒரே டவுட்டு. ஸோ அந்த டவுட்லயே அப்படியே ஒரு ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிரியாணினா கொஞ்சம் பிடிக்கும். குழம்பு சாப்பிடுறத விட. அதனால சரி பிரியாணியே செஞ்சுலான்னு பாஸ்மதி அரிசி இருந்தது. அது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நான் இன்னைக்கு பிரியாணி பண்றதுக்கு அகரோ பிராண்டோட எலக்ட்ரிக் மல்டி குக்கர் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுல நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சமா பாயாசம் பண்றோம். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு கூட்டு செய்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து கிளாஸ் லிட் குடுத்துருப்பாங்க. அப்புறமா சைடுல பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஹேண்டில் இருக்கும். உள்ள குடுத்துருக்கிற குக்கிங் பாட் வந்து அலுமினியம். அதுல மேல வந்து நான்ஸ்டிக் கோட்டர் குடுத்துருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி 3 லிட்டர். ஃப்ரண்ட்ல இங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆஃப். அதுக்கப்புறமா லோ ஹீட், மீடியம், ஹை. நம்ம குக் பண்ற ஃபுட்டுக்கு ஏத்த மாரி டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். பவர் கனெக்ட் பண்ணதும், நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டு எல்லோ லைட் வரும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆயிட்டா, ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கூடவே நம்மளுக்கு ஒரு ஸ்பேச்சுலா, அப்புறமா குட்டியா ஒரு மெஷரிங் கப்பும் குடுத்துருவாங்க. நான் இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு அளவா பிரியாணி செய்யலான்னு 1 1/2 கப் அளவுக்கு மட்டும் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பண்றதுக்கு அந்த பாட்ல கொஞ்சமா எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, நான் இன்னைக்கு தயிர் சேர்க்காம தான் பண்ண போறேன். அதனால தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி வரதுக்குள்ள, மஷ்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி, கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். இன்னைக்கு பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலா மசாலாலாம் எதுவும் அரைக்கல. கரம் மசாலா தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். மஷ்ரூம் சேர்த்து கொஞ்ச நேரத்துல அப்படியே தண்ணி விட்டு வர மாரி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் போயி, கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாரி இருக்கும்ல, அவ்வளோ நேரம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால தண்ணியோட அளவு வந்து 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த அரிசி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடலாம். அந்த தண்ணி நல்லா வந்து வத்தி வரணும். கொஞ்சமா தண்ணி இருக்கிற மாதிரி வத்தி வரணும்.
அந்த டைம்ல நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டோம்னா, நல்லா வந்து அரிசி அப்படியே உதிரியா சூப்பரா பிரியாணி ரெடியாயி வரும். இப்போ வந்து நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டா தான் இருக்கு. இந்த டைம்ல லோ ஹீட்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்திலேயே சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காம நல்ல உதிரியா சூப்பரா மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிட்டு, சூடா இருக்கிறப்பவே நான் அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு சைட் டிஷ்க்கு கிரேவி எல்லாம் எதுவுமே பண்ணல. வெறும் ஆனியன் ரைத்தா மட்டும் தான். சரி அதனால கொஞ்சமா சேமியா பாயாசம் செஞ்சிடலாம். ஏன்னா காரமா சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஸ்வீட்டா பாயாசம் சாப்பிடுறப்போ நல்லாருக்கும். அதனால சரி அது மட்டும் ரெடி பண்ணிடலான்னு அந்த சேமியாலாம் உடைச்சு எடுத்து வச்சுட்டுருந்தேன். இது வந்து வறுக்காத சேமியா. அதனால ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா நெய் போட்டு, நல்லா சேமியா கலர் மாற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரவா கேசரிக்கு அப்புறமா இந்த சேமியா பாயாசம் தான் எனக்கு என்னமோ செய்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு ஜவ்வரிசி சேர்க்கல. ஒரு சில நாள் ஜவ்வரிசி மட்டும் வச்சு செய்வேன். இன்னைக்கு வெறும் சேமியா மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சேமியா நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சிருந்த பால் சேர்த்துட்டு, அது கூட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் போல மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்ப பால் கொஞ்சம் வத்தி அப்படியே நல்லா திக்கா கிரீமியான டெக்ஸ்சர்ல வந்துட்டு, லாஸ்ட்டா கொஞ்சமா நெய்ல நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளதான். சூப்பரான சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆயிட்டு குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, உள்ள இருக்கிற இந்த பாட்ட ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் போட்டு நார்மலா கிளீன் பண்ற மாரி பண்ணிக்கலாம். அகரோட இந்த எலக்ட்ரிக் மல்டி குக்கர் டெய்லி குக்கிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு 2, 3 டிஷ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு சீக்கிரமாவே வந்து ஹீட் ஆயிடுது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு, அப்புறமா நான் பொறுமையா உட்காந்து பாயாசம் குடிச்சிட்டு, அப்புறமா பாப்பாக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையிலேருந்து என்னன்னு தெரியல, டிவி அந்த அளவுக்கு பார்க்கல. டிவி ஓடிட்டு இருந்தது. ஆனா, அவ வந்து ஃபுல்லா விளையாடிட்டே தான் இருந்தா. கொஞ்ச நேரம் டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தா. அப்புறமா அவளோட சின்ன சின்ன ஸ்டிக்கர்லாம் கடையில வாங்குவோம்ல, அதெல்லாம் அந்த கம் போயிடுச்சுனாலும், அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு சேர்த்து வச்சிருப்பா. அதெல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தா. இந்த மாரி எழுதுறது, ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு பண்ணிட்டே இருந்தா. மக்கானா பாயாசம் பிடிக்குமா? சேமியா பாயாசம் பிடிக்குமா? மக்கானா தானே. இதான் சேமியா. நூடுல்ஸ் மேட்ல மக்கானா ரொம்ப நல்லா இருக்கா? நீ என்ன எழுதுற? என்ன எழுதுற? 3 மணி போல பாப்பாவ தூங்க வச்சுட்டேன். அவ ஒரு 2 மணி நேரம் போல நல்லா தூங்குவா. இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து தூக்கம் வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா, அங்க ஸ்கூல்ல கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. அது ஒழுங்கா தூங்க மாட்டாங்கன்றதுனால, லீவ் அன்னைக்குமே அந்த அளவுக்கெல்லாம் இப்ப தூங்குறதில்ல. ஆனா நைட் வந்து ஒரு 9 மணிக்கெல்லாம் அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுரும். முன்னாடியெல்லாம் 10:30 மணி ஆனாலும் தூங்கவே மாட்டா. இப்ப வந்து கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிறா. அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் மிஷின்ல துணி போட வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் 2 ரவுண்ட் இருந்தது. ஒரு ரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு போட்டு விட்டுட்டேன். இன்னொரு ரவுண்ட் அத எடுத்ததுக்கு அப்புறமா போடணும். அப்படியே கிச்சன்லயும் கொஞ்சம் வேலை மட்டும் இருந்தது. ஆல்ரெடி கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா கொஞ்சம் அந்த பாத்திரம் எல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சது எடுக்க வேண்டியிருந்தது. இப்போ சமைச்ச பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்க வேண்டியிருந்தது. சரி அதையும் கையோட முடிச்சிடலாம். அப்புறமா ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாரி இருக்கும்ன்ட்டு, அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நாங்க முன்னாடி இருந்த வீட்ல கிச்சன் வந்து நல்ல பெருசா இருக்கும். ஷெல்ஃப் கம்மியா இருக்கும். ஆனா, உள்ள வந்து நெறைய பேர் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற இந்த வீட்ல வந்து ஷெல்ஃப் அதே மாரி தான். அங்க இருக்கிற அளவு தான் ஷெல்ஃப் இருக்கும். ஆனா வந்து 2 பேர் நின்னு சமைச்சாலே கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி, இடமே இல்லாம இடிச்சு நிக்கிற மாரி இருக்கும். அதுவும் கவுண்டர் டாப்க்கு கீழ வந்து ஷெல்ஃப் இருக்காது. அந்த இடம் வந்து சும்மா தான் இருக்கும். கேஸ் சிலிண்டர் வைக்கிறது போக நெறைய ஸ்பேஸ் இருக்கும். அதுல நான் கொஞ்சம் ஏதாவது ஸ்டாண்ட் ஏதாவது வாங்கி வைக்கலாமான்னு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தேடி தேடி பார்த்து, எனக்கு புடிச்ச மாதிரியான கலர்ல, ஓரளவுக்கு நம்மளோட பட்ஜெட்லயும் செட் ஆகுற மாரி, இந்த சின்ன கபோர்ட் வந்து வாங்கியிருந்தோம். இதுல மொத்தமா 3 ஷெல்ஃப்ஸ் வரும். இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ரிசீவ் ஆயிட்டு. அப்ப எடுத்திருந்த வீடியோ தான் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் டேமேஜ் எதுவும் இருக்கா, எல்லாம் செக் பண்ணி பார்த்து அசெம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த கபோர்ட் வந்து இன்ஜினியர் வுட்ல பண்ணது. அதனால நம்ம யூஸ் பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற மாரி தான் இருக்கும். அதே மாரி ரொம்ப லைஃப் இருக்குன்னும் சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இதுல இருக்கிற ஒவ்வொரு போர்டுமே தனித்தனி பீஸா தான் குடுத்துருந்தாங்க. எல்லாம் ஃபுல்லா நம்மளே செட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கடி பிடிச்ச வேலையா தான் இருந்தது. ஏன்னா ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கிட்டயே ஆயிடுச்சு ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. ஆனா பேப்பர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிளியரா குடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு போர்ட் பீஸ்லயும் அந்த நம்பர் இருந்தது. அதுல வந்து நம்ம ஸ்டெப்பா வந்து எத ஃபர்ஸ்ட்டு வைக்கணுன்ற மாரி பார்த்து பார்த்து அசெம்பிள் பண்ண வேண்டியதான்.
நான் பெருசா எந்த வேலையும் பார்க்கல. என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லா செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் எதுவும் வைக்கிறதுக்கு புடிக்கணும்னா, இல்லன்னா எதுவும் எடுத்து குடுக்குற அந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேபினெட் வந்து ஆக்சுவலி ஒரு ஷூ ரேக் தான். அப்படிதான் ஆன்லைன்ல வந்து போட்டிருந்தாங்க. ஆனா கிச்சன்ல வைக்கிறது ஒண்ணும் தப்பில்ல. நம்ம ஷூ ரேக்கா யூஸ் பண்ணிட்டு, அப்புறமா கிச்சன்ல யூஸ் பண்றதுக்கு கொண்டு வந்தா தான் ஒரு மாரி இருக்கும். நம்ம வாங்குனதே வந்து கிச்சன்ல வைக்கலான்னு சொல்லி தான். ஆனா இதுல வந்து ரொம்ப ஹெவியான வெயிட் எல்லாம் வந்து வைக்க முடியாது. லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இல்ல புக்கு, கிட்ஸோட நோட்ஸ் எல்லாம் வைக்கிறது. அந்த மாரி பர்ப்பஸ்க்குலாம் கரெக்ட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது மெட்டல் ரேக் தான் பார்த்துட்டுருந்தேன். ஒரு 3 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி. அப்பன்னா அந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கு கரெக்ட்டா வரும். நம்மளும் அந்த கேஸ் ஸ்டவ்க்கு கீழ இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ற மாரி யோசிச்சு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, நம்மளுக்கு ஓப்பனா அப்படியே இருக்கிறப்போ, எது வச்சாலும் தூரமா இருந்து பார்க்குறப்போ, அது ஏதோ கலஞ்சு போன மாரி தான் தெரியும். அதனால சரி கொஞ்சம் ஏதோ விண்டோ, டோர் க்ளோஸ் பண்ற மாரி வேணும். அப்படின்னு செக் பண்றப்போ தான் ஷூ ரேக் வந்து பார்க்குறப்போ, இது கரெக்ட்டா இருக்குமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா நெறைய ஷூ ரேக் எல்லாம் பார்த்து அதோட மெஷர்மென்ட் எல்லாம் செக் பண்ணேன். எங்களுக்கும் அந்த சிலிண்டருக்கு பக்கத்துல கவுண்டர் டாப்க்கு கீழ இருக்கிற அந்த மெஷர்மென்ட் எல்லாம் செக் பண்றப்போ, இந்த கப்போர்ட் வந்து அதுக்குள்ள கரெக்ட்டா செட் ஆகுற மாதிரி இருந்தது. நாங்க இப்ப இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் தான். அதனால நம்மளுக்கு புடிச்ச மாரி கப்போர்ட், கேபினெட் எல்லாம் தான் அடிக்கவும் முடியாது. நம்ம இங்கருந்து வேற வீட்டுக்கு மாறுன மாரி இருந்தாலும் மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். அதனால தான் இந்த ரேக்கே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபுல்லா செட் பண்ணி இதோட ஃபைனல் லுக் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் அதோட கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. நான் எப்படி வேணும்னு எதிர்பார்த்தனோ, அப்படியே இருந்தது. நான் ஒரு வாரமா இத எப்படா கிச்சன்ல வைப்போம்ன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த கவுண்டர் டாப்க்கு கீழ இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுற போறேன். அந்த ஸ்டாண்ட் அப்பதான் வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். கீழ தான் அந்த ரைஸ் வைக்கிற பாக்ஸு, அப்புறமா பாப்பாவோட லஞ்ச் பேக் எல்லாம் வச்சிருப்பேன். இந்த ஷெல்ஃப்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் தான் இப்ப வாங்கியிருக்கிற கேபினெட்ல வந்து செட் பண்ணி வைக்க போறேன். கவுண்டர் டாப் கீழ இந்த கேபினெட் வைக்கிறப்போ, கரெக்ட்டா வந்து செட் ஆயிடுச்சு. சிலிண்டருக்கும், அந்த ஷெல்ஃபுக்கும் நடுவுல அது பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. மேல மட்டும் சின்னதா கேப் இருக்கும். இந்த ரேக் உள்ள எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடியே, அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியில எடுக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதவே வந்து மறந்துட்டேன். ஒரு ஆர்வத்துல அத வந்து கொண்டு வந்தாச்சு. அதனால அப்புறமா அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற கீழ, மேல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கீழ் ஷெல்ஃப்ல வந்து நான் எப்பவாவது யூஸ் பண்ற மாரியான பொருள் தான் வச்சிருப்பேன். அதுல அடிக்கடி யூஸ் பண்றதுன்னா, அந்த தோசை தவா மட்டும் இருக்கும். மத்தபடி அதுல இருக்கிற பொருளெல்லாம் எப்பவாவது எடுக்கிறது தான். அதனால கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் என்ன வச்சிருந்தேனோ, அத அப்படியே தான் வைக்க போறேன். மேல இருக்கிற ஷெல்ஃப்ல உள்ள திங்ஸ தான் எடுக்க போறேன். இந்த ரேக் மொத்தமா 3 ரேக் இருக்கா? உள்ள இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே 1 ஜான் அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம சின்ன சின்ன பொருள் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஆர்கனைசர் வச்சு, அதுக்குள்ள வைக்கணுன்ற மாரி தேவையெல்லாம் இல்ல. பெரிய பெரிய ஷெல்ஃப்னா நம்ம ஆர்கனைசர் எல்லாம் வச்சு, அதுக்குள்ள செட் பண்ணி வைப்போம். ஆனா இதுக்கு வந்து சும்மா வச்சாலே போதும். நான் ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃப்ல சின்ன சின்ன டம்ளர், ஜூஸ் குடிக்கிற மாரியான டம்ளர், அப்புறமா ஃபில்டர் காஃபி, சின்ன சின்ன பவுலு அதெல்லாம் வச்சிருக்கேன். அடுத்த இதுல வந்து பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன். லாஸ்ட் இருக்கிற ரேக்ல மட்டும் ஐஸ் கியூப் ட்ரே, அப்புறமா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சிருக்கேன். மத்தபடி கீழ வந்து அவ்ளோ திங்ஸ் எல்லாம் சேரல. ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மட்டும் கீழ இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல வந்து வைக்கலான்னு இருக்கேன். மத்தபடி 3 ரேக்லயுமே வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி பொருள் இல்ல. ஓரளவுக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சிருக்கேன். இந்த ரேக் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதில ரைஸ் வைக்கிற பாக்ஸு, அப்புறமா கோதுமை மாவு டப்பா, அரிசி மாவு போட்டு வச்சிருந்தது, குழம்பு மிளகாய் தூள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் இருந்தது. இனி அது எல்லாமே இந்த சின்ன சின்ன கப்பெல்லாம் இருந்ததுல, அந்த ஷெல்ஃப் ஃபர்ஸ்ட் ரேக்ல வந்து வச்சிடலான்ட்டு இருக்கேன். கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணாத அந்த தூக்கு பாத்திரம், பிரியாணி செய்ற பாட்டு அதெல்லாமும் அதெல்லாம் அப்படியே கீழ எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரம், தோசைக்கல் எல்லாமே முன்னாடி அந்த சைடு இருக்கிற ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தேன். கேபினெட் வச்சப்போ, அதில தோசைக்கல் எல்லாம் பெருசுன்றதுனால, எடுக்கிறப்போ அந்த கேபினெட்ல இடிக்கிற மாரி இருந்தது. அதனால இந்த சைடு ஷெல்ஃப்ல கீழ வச்சிருந்த மிக்ஸிய எடுத்து, அங்க வச்சுட்டு தோசைக்கல் எல்லாம் அப்படியே பிளேஸ் மாத்தி இந்த சைட்ல வச்சுட்டேன். நம்ம சேனல்ல அடிக்கடி வர கமெண்ட்ஸ்ல ஒண்ணு, 2 பேருக்கு எதுக்குக்கா இவ்ளோ பாத்திரம் வச்சிருக்கீங்கன்னு தான். இங்க அவ்ளோ பாத்திரம்லாம் இல்ல. நான் அப்பப்போ யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் கூட வந்து மாத்தி லாஃப்ட்ல வந்து போட்டு வச்சிருப்பேன். எப்பவும் யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாம் தான் இங்க இருக்கும்.
உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் வந்து இங்க கம்மி இந்த வீட்ல. மொத்தமே 4 ஷெல்ஃப். அதுவும் சின்ன சின்ன ஷெல்ஃபு. அதனால பார்க்குறப்போ அது நெறைய இருக்கிற மாரி தெரியும். நம்மளுக்கு கேபினெட்லாம் இருந்தா உள்ள என்ன வச்சிருக்கோன்றதே தெரியாது. இது ஓப்பன் ஷெல்ஃபா அது கம்மியா இருக்குன்றதுனால பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. மத்தபடி நெறைய பாத்திரம்லாம் இல்ல. கவுண்டர் டாப்க்கு கீழ இருக்கிற ஷெல்ஃப் போக, இங்க சிங்க்குக்கு நேரா ஆப்போசிட்ல இங்க ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும். இதுல தான் கிராசரி திங்ஸு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வைக்கிற அந்த பாக்ஸ் எல்லாமும் வச்சிருப்பேன். இதுல லாஸ்ட் ரேக்ல வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அதுல சின்னதா ஒரு பாக்ஸ் மட்டும் சும்மா வச்சிருந்தேன். இப்போ அதை எடுத்துட்டு, அந்த இடத்துல ரைஸ் போட்டு வைக்கிற அந்த பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஒண்ணு, அப்புறமா பாப்பாவோட லஞ்ச் பேக் அத வந்து வச்சுட்டேன். இந்த இடத்துல அது கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. அவ்வளதான். வேலையெல்லாம் முடிஞ்சது. எல்லா பொருளையும் அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டேன். ஃபைனல் லுக் இந்த கேபினெட் வச்சதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னைக்கு நான் திங்ஸ் எல்லாம் மாத்தி மட்டும் தான் வச்சேன். பெருசா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கிளீனிங்ன்னு அதுல எதுவுமே கிடையாது. இடம் மாத்தி வைக்கிறது தான். அதனால அந்த வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரத்திலேயே முடிஞ்சுட்டு, இன்னைக்கு காலையில ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அந்த தலை இழுக்கவே இல்ல. ஒரு கிளிப்பு போட்டதோட சரி. ஒரு சில நாள் இப்படிதான். தலை இழுக்கிறதே மறந்துரும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லி டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்படியே போயிடும். தலை இழுக்கிறதே மறந்துருவேன். கொஞ்சம் சிக்காய் வேற போயிருந்தது. ஏன்னா ஃபுல் டே விரிச்சு போட்டே சுத்திட்டு இருந்தேனா, அப்புறமா ஒரு 7 மணிக்கு மேல சிக் எடுத்துட்டு கொஞ்சம் துணியும் காலையில மிஷின்ல போட்டேன். அத வேற காய போடவே மறந்துட்டேன். அதனால அத திருப்பி ஒரு வாட்டி மிஷின்ல வாஷ் பண்றதுக்காக ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுட்டு தலை இழுத்துட்டு இருந்தேன். நான் எப்பவும் போடுற அதே ஹேர் ஸ்டைல் தான். வெளியில எங்கேயாவது போனேன்னா, ஃப்ரண்ட்ல மட்டும் முடியெல்லாம் எடுத்து ஒரு கிளிப் வந்து மாட்டுவேன். வீட்ல இருக்கிற டைம் அந்த மாரியெல்லாம் தலை இழுக்க மாட்டேன். கிளிப் மாட்டுனாலே ஏதோ தல வலிச்ச மாரியே இருக்கும். சும்மா கொஞ்சம் லூஸா பின்னிட்டு கீழ ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருவேன். அவ்வளோதான் என்னோட ஹேர் ஸ்டைல். அப்புறமா பாப்பாக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, ஸ்லேட்ல கொஞ்ச நேரம் ஏபிசிடி வந்து அவ எழுதிட்டு இருந்தா. ஒரு சில நாள் சொல்லாமலே எழுதுற மாரி இருக்கும். ஒரு சில நாள் என்னதான் சொன்னாலும் குழந்தைங்க எழுத மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அவ அழகா எழுதிட்டு இருந்தா. போன வருஷம்லாம் ஹோம் ஒர்க் டெய்லி எல்லாம் இருக்காது. வாரத்துல அந்த சாட்டர்டே, சண்டே லீவ் அப்போ மட்டும் தான் குடுப்பாங்க. ஆனா இந்த வருஷம் டெய்லியுமே ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். டெய்லி எழுத வைக்கிற மாரி தான் இருக்கு. நைட்டு டின்னருக்கு இட்லி இல்லன்னா தோசை. ஆல்ரெடி இட்லி பொடி இருக்கு. சிம்பிளா தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சுக்கலாம். 8 மணிக்கு கிச்சனுக்குள்ள போனாலே கரெக்ட்டா இருக்கும்னு, அந்த பக்கமே போல. அவ ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, அப்படியே மொட்டை மாடிக்கு வந்து துணிய காய போட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். இந்த டெய்லி முன்னாடி வந்து பால்கனில தான் போடுவேன். இப்போ அந்த அங்க தவளை வருதா, அதனால பால்கனில போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். மொட்டை மாடிக்கு போடுறது போகவும் மறந்துருது பாதி நேரம். போய் காய போட்டாலும் அத எடுக்கிறதுக்கு பாதி நேரம் மறந்து போயிடுது. துணி அப்படியே வெயில்லயே கிடந்த மாரி இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே நைட் டைம்ல தான் காய போடுறேன். ஏன்னா நைட்டு காய போட்டோம்னா, காலையில 9 மணிக்கு பாப்பா ஸ்கூல் கிளம்புவா. அவள கீழ போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு, நேரா அப்படியே மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வருவேன். 9 மணிக்கு ஓரளவுக்கு லைட்டா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுரும். துணியும் நல்லா காய்ஞ்சிரும். அப்ப எடுத்துட்டு வந்துட்டேன்னா கரெக்ட்டா இருக்கு. இல்ல அந்த 9 மணிக்கு போய் நான் போட்டேன்னா, மதியம், சாயங்காலம் ஆகி ஒரு சில துணியெல்லாம் கலர் மாறுற மாதிரியே தெரியுது. ரெகுலரா போடுறப்போ. அதனால இப்போ அந்த காலையில போடுற வேலையெல்லாம் விட்டாச்சு. நைட்டு தான் துணியெல்லாம் காய போடுறது. ஒரு சில நாள் சைக்கிள் மாடியில நிக்கும். அதனால வந்தான்னா ஓட்டிட்டு இருப்பா. இன்னைக்கு கீழ பார்க்கிங்ல நிக்கி அதனால சும்மா கொஞ்ச நேரம் பாப்பா ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தா. ஒரு 1/2 மணி நேரம் போல அவள விளையாடி விட்டுட்டு, அப்புறமா கீழ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அன்னைக்கு டே வந்து இப்படிதான் போச்சு. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.